சாபம். இந்த பொருளாதாரத்துடைய சாபத்தின் நிமித்தம் பாவங்கள், கொலைகள், இப்படியா சமுதாயத்துல சீர்கெட்ட ஒரு வாழ்க்கை ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது குறிப்பாக தேவனுடைய பிள்ளைகள் கூட இந்த பொருளாதார வீழ்ச்சியில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பொருளாதாரத்தில் அவங்களால் மேல வரவே முடியல, பொருளாதாரத்தில் அவங்களால் ஜெயிக்க முடியல, அவங்க கட்டணங்கள் மேலிருந்து வெளியே வர முடியல. ஏன்னா இது இந்த இந்த பொருளாதார சாபத்திலிருந்து நான் விடுதலை ஆக வேண்டும் என்று இந்த பொருளாதாரத்தை குறித்து ஒரு போதனையோ சத்தியத்தையோ இதுக்கான சத்திய வார்த்தைகளோ ஜனங்கள் கேட்பதில்லை. ஆனால் இந்த பொருளாதாரம் என்பது நான் சொல்கிறேன், நீங்கள் அழிய மட்டும் உங்களை தொடர்ந்து பிடிக்கும். ஏன்னா இந்த பொருளாதார சாபம் மிகப்பெரிய ஒரு கொடிய சாபம். அதனால இந்த பொருளாதார சாபத்திலிருந்து நீங்களும் நானும் விடுதலை ஆக வேண்டும். இந்த சாபத்திலிருந்து விடுதலை ஆவதற்கு தான் இயேசு சிலுவையில நமக்காக சாபமானார். பரவாயில்ல, பவுலுக்கு ஒரு மிகப்பெரிய வெளிப்பாடு ஏனென்றால் இந்த பொருளாதார சாபத்திலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். அந்த விடுதலை பெற்று கிறிஸ்து இயேசு சிலுவையில உங்களுக்காக எனக்காக அவர் சாபமானார். ஏன் சாபமானார்? வெறும் பாவ விடுதலை இல்லை, இந்த பொருளாதார சாபத்திலிருந்து நாம் விடுதலை பெறும்படியாக அவர் பொருளாதார சாபத்தை நாம் விடுதலை ஆகும்படி அவர் சிலுவையில சாபமானார். அவர் உங்களுக்காக எனக்காக சாபம் ஆக்கப்பட்டார். இந்த பொருளாதார சாபம் ஒரு மிக பெரிய கொடுமையானது. நீ அழிய மட்டும் அது உன்னை தொடர்ந்து பிடிக்கும். ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சனை இந்த பொருளாதாரம் இருக்கும். அந்த சாபத்தை நீக்கி, இந்த பொருளாதார சாபத்தை நீக்கி ஆண்டவர் நம்ம நீங்கள் ஆக்கி மீட்டுக் கொண்டார் அப்படின்னு பவுல் கலாத்தியர் 3:13 சொல்கிறார். அப்ப நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். அடுத்து 14வது வசனம், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் நமக்கு வரும்படி, புறஜாதியா இருக்கிற நமக்கு வரும்படி. பாருங்க, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் என்ன? ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் பாருங்க, இங்க 28ஆம் அதிகாரத்திலிருந்து பெரிய நீண்ட 14 வசனங்கள். இந்த சாபம் நீக்கப்பட்டால், இந்த சாபம் நம்மளை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டிருக்கிறார். அப்ப நீங்களாக்கப்பட்டவர்கள் இன்னையே நாம் சாபத்தில் இருக்கணும், இன்னும் நாம் இந்த பொருளாதார சாபத்தில் இருக்கிறோம், இன்னும் அந்த பொருளாதார பிரச்சனை ஏன் நாம் இருக்கிறோம்? ஏன் அப்படி இருக்கிறால் இந்த சாபத்திலிருந்து நான் நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். மீட்டுக் கொண்டு ஆபிரகாம் வாழ முடியும். ஒரே நிமிஷத்துல உங்களுடைய கண்ணீர்கள் துடைக்கப்படும். ஒரே நிமிஷத்துல உங்களுடைய உடைந்த உறவுகள் சரி செய்ய முடியும். ஒரே நிமிஷத்துல உடைந்து போன குடும்பங்கள் சரியாக முடியும். ஒரே நிமிஷத்துல உங்களுடைய தோல்வி ஜெயமாக முடியும். ஒரே நிமிஷத்துல உங்க பாவ வாழ்க்கை மாறி பரிசுத்தமாய் நீதிமானாய் வாழ முடியும். ஒரே